ரெக்கார்டு நோட்டை உள்ள வச்சோமா இல்லையா? எப்படி நம்ம எல்லாம் எடுத்து வச்சாச்சப்பா. ஆமாம்மா, எடுத்து வச்சிட்டோம்ல. நேற்று எழுதி முடிச்சதுமே மறக்காம உள்ள வைக்கணும்னு சொல்லி வச்சிட்டோம். வேற என்னது எடுக்கணும்? அவ்வளவுதான், எல்லாம் எடுத்தாச்சு. நீ ரெடியா போலாமா? நானா ரெடி. நீ தான் இன்னும் கிளம்பாம இருக்கா என்னமோ யோசிச்சுக்கிட்டு. இல்லவே எல்லாம் எடுத்து வச்சுட்டேனா என்னன்னு யோசிச்சேன். வேற ஒன்றும் இல்லை. சரி போவோம். அப்போ வா. அம்மா இன்னும் சாப்பாடு எடுத்துட்டு வரலையே. சாப்பாடு டிஃபன் பாக்ஸ்ல போட்டு கொண்டு வரேன்னு போனா இன்னும் காணோம். இந்தா வந்துட்டேன். ஏதோ என்னாலதான் லேட் ஆன மாதிரி கதை விடுவாளுவே. ராத்திரி முழுக்க தூங்காம விடிய விடிய முழிச்சு கிடப்பாளுவே போன நோண்டிக்கிட்டு. காலையில எந்திரிங்கன்னா எந்திரிக்க முடியாளுவே. வேற அம்மா இன்னும் சாப்பாடு செய்யல அதான் லேட்டுன்ற மாதிரி கதை விடுவாளுவே. எம்மா உன்னை யார் இப்போ குறைச்சுன்னா? உன்னை யாரும் இப்போ குறைலாம் ஒன்றும் சொல்லலை. அவகிட்ட கிளம்புவோமான்னு கேட்டேன். ரெடி ஆயிட்டியான்னு. அவன் கிளம்பலாம், அம்மா என்ன சோறு கொண்டு வரலன்னு சொன்னா. அதுக்கு நீ டென்ஷன் ஆகுறா? சரி சரி நீட்டாதீங்க. பிடிங்க, ஆளுக்கு ஒரு பாக்ஸை எடுத்து பைக்கில் வச்சுட்டு மறக்காம கொண்டு போங்க. எம்மா சாயங்காலம் பள்ளிக்கூடத்துக்கு வருவியா இல்ல நாங்க அப்படியே பஜாருக்கு வரணுமா? எதுக்கு வரணும்? எப்ப எம்மா என்ன எதுக்குன்னு கேக்கா? நேற்று ராத்திரி முழுக்க உங்ககிட்ட நாங்க என்ன சொன்னோம்? என்ன சொன்னீங்க? விளங்கிரும். எம்மோ விடிய விடிய கதை கேட்டுட்டு ராமாயணத்துல ராமனுக்கு ராவணன் சித்தப்பான்ற மாதிரி என்னமோ கதை விடியா? ஏன் என்னெல்லாம் பெணாத்திட்டு இருக்கிய ரெண்டு பேரும்? என்ன வேணும் உங்களுக்கு? இப்ப ராத்திரி முழுக்க உங்ககிட்ட என்ன கதை சொன்னோம் நாங்க? என்ன கதை சொன்னீங்க? எனக்கு ஒன்றும் புரியல. ஆமா, இவளுக்கு புரியாது. என்னடா உங்களுக்கு பள்ளிக்கூடத்துக்கு நேரம் ஆகலையா? பள்ளிக்கூடத்துக்கு போறதெல்லாம் இருக்கட்டும், கோயில் கொடைக்கு துணி எடுத்துக்கிட்டோம்ல. நல்லா ரெண்டு பேரும் நீட்டுவிய. துணியெல்லாம் எடுத்து தர முடியாது. பழைய துணியில இருந்தா அதை எடுத்து போடுங்க. முன்னாடி எடுத்த துணியில ஏதாவது நல்லதா புதுசா இருக்கும்ல, ஏதோ ஒரு தடவை ரெண்டு தடவை போட்டது, அந்த துணியோட ஏதாவது ஒண்ணு எடுத்து போடுங்க. எம்மா அப்படிலாம் போட முடியாதுவே. எல்லா துணியும் நாங்க எடுத்து எடுத்து போட்டு போட்டு எல்லாம் டிபில ஸ்டேட்டஸ் வச்சுட்டோம். வேற எங்க ஃப்ரெண்டு எல்லாம் பார்த்தனா என்ன கோயில் கொடைக்கு பழைய துணியை போட்டிருக்கிய அப்படி சொல்லி கேட்பாவ, கிண்டல் பண்ணுவாவ. ஸ்டேட்டஸ்ல போட்ட துணியே போட்டு ஏதாவது ஃபங்க்ஷனுக்கு வச்சாலே வேற எங்களை கிண்டல் பண்ணுவாளுவ. உங்ககிட்ட இந்த துணியை விட்டா வேற துணியே இல்லையாக்கோன்னு. ஏன்னா ஸ்டேட்டஸ்ல வைக்கிறதுக்குனே துணி எடுப்பாவளாக்கும். எம்மா அதெல்லாம் எங்களுக்கு தெரியாது. கோயில் கொடைக்கு நீ எப்பயும் வருஷம் துணி எடுத்து தருவாளா? நேற்று ராத்திரி ஃபுல்லா ஊன்னா நீங்கள் காத்துக்குள்ள இருந்து நான் தூங்கும்போது கரைஞ்சிட்டு இருந்தியலே, அப்ப இதான் கரைஞ்சிட்டு இருந்தியலோ? அப்பனா நாங்க சொல்லிட்டு இருந்த எதுவுமே உன் காதுல உள்ளல தானே? நீங்க என்னமோ சொல்லிட்டு அடந்திய. அந்தால நான் அப்படியே தூங்கிட்டு இருந்தேன். எனக்கு அப்படியே நல்லா கண்ணறந்துருச்சு. நல்லா தூங்குனேன். இங்க பார்வை சந்தியா, நமக்கு துணி எடுத்து கேட்டு இவகிட்ட நம்ம கெஞ்சிட்டு இருந்தா இவளுக்கு என்னமோ கதை சொல்லிய மாதிரி இருந்திருக்கு. நல்லா தூங்கிருக்கா. ஆமா பச்சோனி, ராத்திரி முழுக்க இவகிட்ட கெஞ்சாத குறையா கெஞ்சி கெஞ்சி கேட்டுட்டு இருந்தோம். அப்போ இன்னுமா தூக்கத்துல கொரட்டை விட்டுருப்பா போல இருக்கு. நம்ம தான் ஊன்னு சொல்லியா நினைச்சிட்டு இருந்திருக்கோம். இங்க வரி அம்மோ, எனக்கு தெரியாது. சாயங்காலம் இன்னைக்கு துணி எடுத்து தந்தே ஆகணும் பத்துக்க. எல்லாம் என்ன அதிகாரம் தூள் பிறக்குது? நாங்க ஒன்னும் அதிகாரம் பண்ணல. எங்களுக்கு துணி எடுத்து தாண்டான் கேட்கும். எப்பயும் வருஷம் எடுக்கிறது தானே. இப்ப எதுக்கு எங்களுக்கு எடுக்க மாட்டேன்னு சொல்லியா? எல்லாம் உங்களுக்கு தான். இந்த இவளுக்கு சடங்குக்கு வந்த துணியெல்லாம் கிடக்கும்ல, அதை எதனா போடுங்களா? இப்ப கும்மி லூசா பண்ணி அது எல்லாம் சேலைய போய் நாங்க கட்ட முடியுமா? இப்போ நாங்க சேலை கட்ட பொம்பளைகளா? நாங்க சின்ன பிள்ளைல, எங்களுக்கு லெகங்கா தான் வேணும். இன்னைக்கு நீ துணி எடுத்து தருவேன்னு சொன்னாதான் நானும் பள்ளிக்கூடத்துக்கு போவேன்ப்பா. இல்லத்துக்கு நான் பள்ளிக்கூடத்துக்கு போக ஒன்னும் போக மாட்டேன். ஏன்னா கொஞ்சம் மாதிரி வீட்டோட கஷ்டம் தெரியுதாடா உங்களுக்கு? உங்களோட நினைச்ச நேருக்கு எல்லாம் செய்ய முடியுமா? இப்ப சும்மா இப்படி நடிக்காத பத்துக்க. அன்னைக்கு முருங்கக்காய் வித்தல்ல, முருங்கக்காய் வித்த காசுலாம் இருக்குல்ல, எனக்கு தெரியாது. எங்களுக்கு துணி எடுத்துதா பத்துக்க. சரி பள்ளிக்கூடத்துக்கு போங்க. இந்த ஊருக்குள்ள கொண்டு வருவான்ல ஒருத்தன், அவன் வாரானான்னு பாக்க. இன்னைக்கு மதியம் போல வந்தாலும் வருவான். அவனுக்கு கொஞ்சம் காசு கொடுக்க வேண்டியிருக்கு. அவன்கிட்ட துணி எடுத்து வைக்க போங்க. அதெல்லாம் ஒத்துக்க முடியாது. எங்களை கடைக்கு கூட்டிட்டு போய் எடுத்துதா பத்துக்க. நாங்க பள்ளிக்கூடம் முடிஞ்சப்பறம் வேணா பஜாருக்கு வரோம். நீ நேரா பஜாருக்கு வந்துரு. அங்க வந்து சேர்ந்தாப்புல எடுத்துக்கிடலாம் துணி. நாங்க பார்த்து செலக்ட் பண்ணி எடுக்கணும். எல்லாம் உங்களுக்கு பள்ளிக்கூடம் முடிய நேரம் ஆகுமே. அதுக்கப்புறம் பஜாருக்கு போய் துணி எடுத்துட்டு வீட்டுக்கு வர இருட்டி போயிடும். அப்பனா சாயங்காலம் போல ஸ்கூலுக்கு வந்து டீச்சர்ட்ட பர்மிஷன் கேளு. எங்களுக்கு ஸ்டடி டைம் வேணா பர்மிஷன் தருவாவ. ஆமா, எங்களுக்கு 4 மணி 4:30 போல ஸ்டடி டைம் தான். அப்போ வேணா விடுவாவ. ஐயே, நானும் உங்க பள்ளிக்கூடத்துக்கு வர மாட்டேப்பா. உங்க வாத்திச்சு வேட்டெல்லாம் ஒன்னும் கேட்காவாது. அங்க வந்து எவன் கிடந்து அசிங்கப்படியாது. அப்பனா எங்களுக்கு 5 மணிக்கு போல பள்ளிக்கூடம் முடியும். அதுக்கப்புறம் நாங்க வேணா பஜாருக்கு வரோம். நீ பஜாருக்கு வந்துரு நேரா. எல்லாம் இருட்டி போயிடும். வேற வீட்டுக்கு வந்து சமைக்காண்டமா ராத்திரிக்கு? அதெல்லாம் நீ சமைக்காண்டாம். பரோட்டா கிரட்டா வாங்கிட்டு வந்து தும்போம். இவ்வளவு சொன்னா கேட்க மாட்டாளுவ. எதிர்த்து ஏதாவது ஒண்ணு பேசிக்கிட்டே இருப்பாளுவ. சரி துணி எடுத்து தாரேன். இப்ப பள்ளிக்கூடத்துக்கு கிளம்புங்க. இந்த கண்டிப்பா பாக்ஸ் அப்படிங்க. எப்ப எம்மோ கண்டிப்பா வருவாளா? எப்ப எம்மோ கண்டிப்பா துணி எடுத்து தரணும். ஏமாத்திர விடாது சரியா? நான் எங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எல்லாம் சொல்லியிருக்கேன். எங்க அம்மா கோயில் வடைக்கு துணி எடுத்து தருவாவே லெஹங்கான்னு. ஆமாம்மோ, நானும் தான். ஏமாத்தி விடாத. எல்லா பிள்ளைகளும் என்ன கலர்ல எடுப்பா எப்படி எடுப்பான்னு கேட்டுக்கிட்டே இருக்குதுவே. ஆமா, நாங்க ரொம்ப ஆசையா இருக்கோம். ஏமாத்திராதவ. சாயங்காலம் வேணா நாங்க பஜாருக்கு வந்துரும். நீ நேரா அங்க வந்துரு. சரில வாரேன். இந்த டிபன் பாக்ஸ பிடிங்க, கிளம்புங்க. பள்ளிக்கூடத்துக்கு உங்களுக்கு நேரம் விளையாக்கும். அந்த உள்ள எடுத்து வச்சுட்டு கிளம்புறோம். சரி அம்மா, நாங்க பள்ளிக்கூடத்துக்கு கிளம்புறோம். சாயங்காலம் பஜாருக்கு வந்துரு. மறந்துடாத. ஆமாமா மறந்துடாத. எங்களுக்கு 5 மணிக்கு பள்ளிக்கூடம் விட்டுரும். எல்லாம் இடத்த காலி பண்ணுங்க போங்க.
சரிம்மா, பாய் பாய் பாய். பாய்மா பாய். இவ்வளோ பள்ளிக்கூடத்துக்கு அனுப்புறதுக்குள்ள நமக்கு நாக்கு தள்ளி போயிருதப்பா. என்ன இவ்வளோ இருக்க துணியை போடுவாளுவன்னு பார்த்தா துணி எடுத்துதான்னு கேட்டுட்டு இப்படி நாண்டுகிட்டு நிற்காளுவே. சரி, இவர்கிட்ட கேட்டுட்டு சாயங்காலமா வேணா துணி எடுக்க போவோம். வேற எல்லா பிள்ளைகளும் முளைப்பாரி எடுக்கும்போது புது துணி கொடுத்துருக்கோம், இவ்வளோ மட்டும் பழைய துணி கொடுத்துருப்பாளுவே. சரி, போனா போகுதுன்னு ஆளுக்கு ஒரு துணி எடுத்து கொடுக்க வேண்டியதுதான். சரசு, நீ பூமாரிக்கு எப்ப துணி எடுக்க போறா? நான் சாயங்காலம் போலதான் போலான்னு இருக்கேன்க்கோ. சாயங்காலம் ஒரு 3-4 மணி பஸ்க்கு போல போவியோ? இல்லக்கோ, நான் சாயங்காலம் ஒரு 4:30 பஸ்க்கா போலான்னு இருக்கேன். மத்துக்கிடுங்க. அப்பதான் பூமாரிக்கு ஒரு 5 மணிக்கா பள்ளிக்கூடம் விடுவாங்களா? அவ அப்படியே பஜாருக்கு வாரேன்னு சொல்லியிருக்கா. அந்தால அவளுக்கு அப்படியே போயிட்டு துணி எடுத்து கொடுத்துட்டு வர வேண்டியதுதான். அப்படியா? என் வீட்டுல உள்ளது ரெண்டும் அப்படிதான் சொல்லிட்டு போயிருக்குதுவே. துணி எடுத்துதா இல்லாட்டினா பள்ளிக்கூடத்துக்கு போக மாட்டேன்னு காலையில ஒரே சண்டை. நான் கூட சொல்லிட்டு இருந்தேன்ல, சடங்குக்கு வந்து துணியெல்லாம் இருக்கு, அதை ஏதாவது ஒண்ணு கட்டுங்கன்னு. அவ்வளோ அதை கட்ட மாட்டாள்வலாம். எல்லாம் சேலையா இருக்கு, அதெல்லாம் நாங்க கட்ட மாட்டோம்னு சொல்லிட்டு சண்டை படியாளுவேன். அதான் அவளுக்கு சாயங்காலம் போல பள்ளிக்கூடம் முடியும். அப்ப நாங்க பஜாருக்கு வரோம், எங்களுக்கு எடுத்துதான் இருக்காளுவா. அப்ப நானும் வரட்டுமா உங்க கூட சேர்ந்தாப்புல போவோம்? சரிக்கோ, அப்ப 4:30 பஸ்க்கா போவோம். எல்லாரும் துணி எடுக்க போறீங்களோ? அப்ப நாங்க வாங்க, உங்களுக்கும் கோயில் கூடவேலுக்கு துணி எடுக்க வேண்டியிருந்தா காசு எடுத்துக்கிட்டு வாங்க, எல்லாம் ஒன்னா போய் எடுத்துட்டு வருவோம். ஆமா, எனக்கும் துணி எடுக்கணும். நானும் எங்க வீட்டாளு கூட தான் நீங்க போலான்னு இருந்தேன். எல்லாம் பெரிய பொண்ணு, நீ கோயில் குடிக்கு துணி எடுக்கலையா? வாயை முடிக்கிட்டு அமைதியா இருக்கா? காசு தான் வேணா எடுப்போம். ஏலா கையில காசு இல்லாமையா இருக்கா? எங்க வீட்டுக்காரர் நீ ஓயாம துணி எடுக்க, வீட்டுல இருக்க சேலையும் போத நீ கட்டு, அதுக்கப்புறம் நான் எடுத்து தரேங்காரு. அந்தளவு வாயை மூடிட்டு அமைதியாயிட்டேன். எப்ப இந்த பேண்ட் சட்டையே போட்டுக்கிட்டு தெரியானா? அந்தளவு ஒரு நாளாவது சேலை கட்டுறியா? சேலை கட்டினா என்ன அழகா இருப்ப. இந்த சேலையெல்லாம் எதுக்கு பீரோல இருந்து தூங்குது? நீ என்னைக்கு இந்த சேலையெல்லாம் கட்டுறியோ அன்னைக்குதான் உனக்கு துணி எடுத்து தருவேன்னு சொல்லிட்டாரு. இதெல்லாம் நடக்கிற விஷயமா? இதைத்தான் நானும் எங்க வீட்டுக்கார்ட்ட சொன்னேன், இதெல்லாம் நடக்கிற விஷயமா அப்படின்னு. அப்பனா உனக்கு துணி கிடையாது போன்ட்டாரு. வீட்டுல இருக்க நல்ல சேலையெல்லாம் கட்டு, அப்புறம் பாப்போன்ட்டாரு. என்னதான் இருந்தாலும் கோயில் கூடைக்கு துணி எடுத்து கட்டினா தானே அது கோயில் கூட துணியாவும். சரி, உங்களுக்கெல்லாம் துணி எடுக்கணும்னா சொல்லுங்க, கார்ல ஒன்னா கூப்பிட்டு போறேன், பேட்டி எல்லாம் எடுத்துட்டு ஒன்னா வருவோம். இதுக்குத்தான் பெரிய பொண்ணு வேணுங்கிறது. சரி, அப்ப ஒரு 4 மணிக்கா வந்துரு, கார் எடுத்துட்டு எல்லாம் ஒன்னா போவோம். சரி, அப்போ லட்சுமி அக்கா விட்டுட்டு கார் எடுத்துட்டு வந்துடுறேன். எல்லாம் வந்துருங்க கரெக்டா, நேரம் ஆக்கிறாதீங்க. லட்சுமி. சொல்லுங்க மைனி. பானையில சோறு கிருன்னு நிறைய இருக்கு, எல்லாம் வீட்டுக்கு எடுத்துட்டு போயிட்டு இந்த பானையை கொஞ்சம் கழுவி வச்சிருங்க. சரி மைனி. இப்ப சோனி உங்க அக்கா வராளா பாரு. எல்லா பிள்ளைகளும் போகுதுவே, எங்க சந்தியாவை மட்டும் காணோம். இந்த நாய் வந்துச்சுன்னா ஒன்னா போயிரலான்னு பார்த்தா இன்னும் காணுங்க. எப்ப என்ன 2 பேரும் இங்க நிக்கிய? எப்ப எரும மாடு, உங்களுக்கு தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். இங்க கிளாஸ்ல கொஞ்சம் லேட் ஆயிட்டு. ஆமா, அந்த சந்தியா பிள்ளை பெல் அடிச்சாலும் வெளியே வர முடியங்கம்மா. கிளாஸ் ரூம்லயே இருந்துகிட்டு மாங்குன்னு என்னத்தையாவது எழுதிட்டு இருக்கா. அடிச்சு பத்தி தான் கூட்டிட்டு வந்திருக்கு இவளை. இப்ப நாளைக்கு என்ன படிக்கணும் ஏது படிக்கணும்னு டைரி எழுதிட்டு இருந்தேன். அதுக்குள்ள வந்து நொய்ய நீ வான்னா எப்படி வர முடியும்? எழுதாண்டாமாக்கும். அதெல்லாம் முன்னாடியே எழுதியிருக்கணும். நான் எப்பயும் அதெல்லாம் லாஸ்ட் நேரத்துல தான் எழுதுவேன். ஆமா, சீக்கிரம் சைக்கிள் எடுத்துட்டு பஜாருக்கு போவோம். அங்க அம்மா வெயிட் பண்ணிட்டு இருப்பாளா இருக்கும் எப்படியே நமக்கு. ஆமா, வாங்க வாங்க. இப்ப சின்ன பொண்ணு, நீ உங்க அம்மையே வர சொல்லிருக்கியோ துணி எடுக்க? இல்ல, நான் எங்க அம்மாட்ட கேட்கவே இல்ல. இப்ப அப்ப நீ புது துணி எடுக்கலையா? இல்ல, எங்க அம்மா அப்பா சேர்ந்தாப்புல கூட்டிட்டு போறேன்னு சொன்னாவ. ஆனா எப்ப கூட்டு போறேன்னு எதுவும் சொல்லல. ஆமா, நான் கூட உங்க அம்மாவை பார்த்து நிறைய நாள் ஆச்சு. ஏன் வெளியே வர முடியுங்க? அவிய எங்க சித்தி பொண்ணுக்கு ஒருத்தவங்களுக்கு குழந்தை பிறந்திருக்கா, அவியில பாத்துக்கணும் அங்கன்ட்டு ஓடிட்டு அலையாவல. அதான் வெளியிலே எங்கேயும் வரல. அப்பப்ப வீட்டுக்கு வந்துட்டு எடுத்துட்டு ஏதாவது எடுத்துட்டு போவாவ. அதான் ரொம்ப நாளா உங்க வீட்டு பக்கம் எங்கேயும் வரல. அப்பப்ப சொல்லதான் செய்வாவ. அப்பனா கோயில் கூடைக்கு வருவாங்களா இல்லையா? இப்ப வீட்டுக்கு வந்துட்டாங்க, முளைப்பாரி வச்சாங்களா. அதனால எங்களுக்கு அந்த தெருவுல முளை வச்சிருக்கோம்ல, அதனால அங்க இருக்கவ அங்க வேலை எல்லாம் செய்வாங்க. அங்க இருக்காங்களா, அதனாலதான் நம்ம தெரு பக்கம் எங்கேயும் வரல. ஓ அப்படியா? முன்னாடிலாம் எங்க அம்மா கிட்ட பேச வருவாங்களா, அப்ப நம்ம எதனா கேட்டுக்கிடலாம் வாங்கிக்கிடலாம். இப்ப அவைய வர்றதே இல்லையா, அதான் ஒன்றும் தெரிய மாட்டேங்கி. சரி, அப்ப துணி எடுக்கிறதுக்கு உங்க அம்மா கிட்ட காசு மட்டும் அப்புறம் வாங்கிக்கிடலான்னு சொல்லிட்டு எங்க அம்மையை எடுத்து தர சொல்லட்டுமா? வேண்டாம் சந்தியா, பாத்துக்கிடலாம். நீங்க உங்களுக்குலாம் எடுங்க. நீங்க எடுக்கிற கலர் பார்த்து நான் அப்புறம் எங்க அம்மா அப்பா கூட போய் சேர்ந்தாப்புல நான் எடுக்கேன். இல்ல சின்ன பொண்ணு, எங்க அம்மா ஒன்றும் சொல்ல மாட்டாவ. பரவாயில்ல சந்தியா, வேண்டாம். சரி, இந்த பஜாரம் வந்துருச்சு.
இவ நம்ம எல்லாம் இங்கேயே நிப்போம். சரி. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ பார்த்து